Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம as usual வால் டெக்கர் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சார்ட் பேப்பர் பிளாக் சார்ட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோம் ஷீட், நார்மல் ஃபோம் ஷீட், கிளிட்டர் இல்லாமல் நார்மல் ஃபோம் ஷீட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பேங்கிள் வச்சு சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 கலரில் 3 கவுண்டிங்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்க ஃபோம் ஷீட்டில் நம்ம ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபோம் ஷீட் ரோஸ் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் இன்னொரு முறை நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ள ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு வந்து சென்டரில் ஒட்டிட்டோம்னாக்கா ரோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பழைய வீடியோஸ்லாம் நிறைய ஒரு 2-3 கிராஃப்ட் ரோஸ் இந்த மாதிரி வச்சு ஃபோம் ஷீட்டில் ரோஸ் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணியிருக்கோம், வால் டெக்கர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பரில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கூட பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளூகன் ஆர் ஃபெவிபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வந்து சென்டரில் நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அவ்வளோதான், ரோஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணிங்கன்னா, நார்மல் கலர் பேப்பர் இல்லைனா கூட ஒயிட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பேக்ரவுண்ட் வந்து பிளாக் சார்ட் தானே வச்சுருக்கோம். ஸோ ஒயிட் பேப்பரில் பண்ணி ஒயிட் ரோஸ் மாதிரி பண்ணி வச்சோம்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா ரோஸையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ரோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, க்ரீன் கலரில் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரிப்பாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பை இதுக்கு வந்து அவுட்லைனர் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது அதுக்கு பார்டர் கொடுக்குற மாதிரி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரி பிங்க் கலர் ஃபோம் ஷீட்லேயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒரு லேயர் கொடுத்துட்டு உள் பக்கம் திரும்ப இன்னர் லேயர் இன்னொன்று பிங்க் கலரில் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு வெறும் பிளாக் சார்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அந்த பிளாக் சார்ட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே ஷேப்புக்கு கார்ட்போர்டை கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம இந்த சார்ட்டை ஒட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, சென்டரில் நம்ம அந்த க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக எவ்வளோக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ ஃப்ளவர்ஸ் அங்கங்கே நம்ம ஒட்ட போகிறோம். ஃப்ளவர்ஸ்க்கு கீழே காம்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்டிப்பை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ ஃப்ளவரை ஒட்ட போகிறோம். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பரில் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேப்பரில் ஃப்ளவர் பண்ணலாம், அண்ட் ஒயிட் பேப்பரில் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம இப்போ ஃப்ளவருக்கு காம்பு வைக்கணுன்னா உலன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் உலன் த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம வளைச்சி ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா ரோஸையும் ஒட்டிடலாம். இதில் இப்போ நம்ம ரோஸ் ஓட்டுறதுக்கு பதில் நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வச்சு பெட்டல்ஸ் தனித்தனியாக கட் பண்ணி கூட நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கூட ஒட்டலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஃப்ளவர் ஒட்டிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். முக்கியமாக நம்ம கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப 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 பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை கொடுக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவரை ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லைட் க்ரீனு. இப்போ டார்க் க்ரீன் கலரில் ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் லீவ் ஷேப்பில் வரைஞ்சி அதை தனியாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி நம்ம ஒட்டினோன்னா பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ லீவ்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் லீவ்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் கம் போட்டு நம்ம ஒட்டிடலாம். நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம லீவ்ஸ் வந்து ஒட்ட ஆரம்பித்ததுமே ஒரு நல்ல லுக் கிடைக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக எல்லா லீவ்ஸையும் ஒட்டிடலாம். வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் நேற்றுலேருந்து மார்கழி மந்த்துக்காக நான் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன், கோலம் போட்டுட்ருக்கேன். அட்லீஸ்ட் அந்த வீடியோவில் 2-3 கோலமாவது இருக்கும். கண்டிப்பாக கோலம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ஓரளவுக்கு லீஃப் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த கோல்டன் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அங்கங்கே ரேண்டமாக ஒட்டிடலாம். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இப்போ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து பீட்ஸை ஒட்டி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணோம். என்னன்னாக்கா, நம்ம இப்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதில் ஒரு டூத் பிக்கை வச்சு நான் ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்குறேன். சென்டரில் ஒரே ஒரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கோடு போட்டோன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லீஃப் மாதிரியே இருக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா லீஃப்க்குமே கொடுத்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வாலில் ஹேங் பண்ணோன்னா பேக் சைடில் உள்ளன் த்ரெட் கூட நம்ம ஒட்டிட்டு ஹேங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம பேக் சைடில் வந்துட்டு அந்த டபுள் சைட் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணேன். அந்த பிக்சரை கடைசியில் காமிக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.